ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வர மார்ச் 23 இரவு 8 மணிக்கு சென்னை சேப்பாக் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சார்பாக களமிறங்க போகிற 11 பிளேயரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ரான் ஹெட்மயர் அவர் கூட சேர்ந்து பார்த்திவ் பட்டேல் அவர்கள் இறங்குவார். ஸோ சிம்ரான் ஹெட்மயர் ஐபிஎல் இது வரைக்கும் விளையாடினதே கிடையாது. ஸோ இப்போ தான் லோக்கல் லீக் மேட்சஸ் எல்லாமே விளையாடிட்டு இருக்காரு. ஸோ முறை ஐபிஎல் விளையாட போகிறாரு. ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்தது மிடில் ஆர்டர். ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டராக எப்பயுமே அமைஞ்சிருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு. ஸோ 3வது இடத்துல விராட் கோலி இறங்குவார். 4வது இடத்துல ஏபி டிவிலியர்ஸ் இறங்குவார். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணிலேருந்து ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். அதுக்கடுத்தது லோவர் ஆர்டர். ஸோ லோவர் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 2 தரமான யங் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சிவம் துபே, இன்னொருத்தர் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பவுலிங் சைடு. ஸோ பவுலிங் சைடு பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான பவுலர்ஸாக தான் இருக்காங்க. 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நாத்தன் கவுல்டர்நெயில் இருக்காரு. 9வது இடத்துல யுவேந்திர சஹால் அவர்கள் இருக்காரு. 10வது இடத்துல முகமது சிராஜ் இருக்காரு. 11வது இடத்துல நல்ல தரமான பவுலர் உமேஷ் யாதவ் அவர்கள் இருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியும் இந்த தடவை ஃபுல் பேக்கேஜாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மொதல் மேட்ச் அனல் பறக்கக்கூடிய மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா சென்னை விசஸ் ஆர்சிபி. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல தரமான பவுலர்ஸையும் வச்சுருக்காங்க. நல்ல தரமான கேப்டன்ஸையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆர்சிபியோட 11 பிளேயரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமுக்கினீங்கன்னா இன்னும் பல தரமான வீடியோஸ் வரும். ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த்.